இப்போ நம்முடைய கேள்வி என்ன? இன்றைக்கி நம்ம வந்து முடிக்க முடியாது, ஆனால் கேள்வியோடு முடிப்போம். நாம் சுவிசேஷத்தை ஆரம்பிக்கும் போது எங்கேருந்து ஆரம்பிக்க வேணும்? இப்போ நம்முடைய சபைகளிலும் சரி, நம்முடைய பிள்ளைகளுடைய மத்தியிலும் சுவிசேஷத்தை சொல்லும் பொழுது ஆபிரகாம்லேருந்து ஆரம்பித்தா போதுமா, அல்லது நம்ம வந்து ஆதியாகமத்திலேருந்து ஆரம்பிக்கணுமா? அதுவும் ஆபிரகாமும் ஆதியாகமத்தில் தான் இருக்குது. இல்லை, சிருஷ்டியிலேருந்து ஆரம்பிக்கணும். சிருஷ்டியிலேருந்து ஆரம்பிக்கணும். சிருஷ்டியிலேருந்து இப்போ நிறைய நேரம் என்ன செய்கிறோம், நம்ம வந்து ஆரம்பிக்கிறது இயேசுலேருந்து ஆரம்பிச்சிடும். இயேசுவான இந்த உலகத்துக்கு வந்தார், அதுலேருந்து தான் ஆரம்பிக்கிறோம். மற்றும் முன்னாடி உள்ள ஏற்பாட்டில் எதையுமே நம்ம சொல்கிறது கிடையாது. இயேசுவானவர் வந்தார் அப்படின்றோம். அப்படி சொன்னால் மக்கள் கேட்பாங்க, இயேசுவானவரை பற்றி எங்களுக்கு என்ன அப்படிம்பாங்க, காமனாக உள்ள மக்கள்கிட்ட போய். ஆனால் என்ன சொல்கிறாங்க, என்ன சொன்னால் நிறைய வந்து நம்ம சொன்னால் அவங்களுக்கு புரியாது மக்களுக்கு அப்படின்றாங்க. சுவிசேஷன்னு சொல்லும்போது அது அதிகமாக பப்ளிக்கில் பேசப்படுகிற ஒரு காரியம்தான். இப்போது இதை வந்து நம்ம இந்த சுவிசேஷத்தினுடைய கோர் நம்ம டீச்சிங்ஸு சர்ச்சுக்கு தேவை, அது நம்ம இந்த சிருஷ்டிப்பிலிருந்து கொண்டு வரலாம். பட் when we come to ஒரு பப்ளிக் இடத்துல வரும்போது நம்ம அந்த ஹிஸ்ட்ரி எல்லாம் எடுத்துகிட்டு வந்து சொன்னால் அது ரிலேட் ஆகாது ஜனங்களுக்கு. ஸோ வி கோ ஸ்ட்ரைட் டு ஜீசஸ். ஆனால் அதாவது இயேசுவானவர் தான் இதுக்கு பதில் என்றால் கேள்வி என்ன அப்படின்னு சொல்லிடலாம். இதுதான் நமக்கு முக்கியமானது. கிறிஸ்துவே நமக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்கிறார்னு சொல்லும் பொழுது அதற்கு முன்பதாக இழந்து போனது என்ன? இவர் தான் நம்மை மீட்பார் என்றால் அதுக்கு முன்னாடி நம்ம கேட்கக்கூடிய கேள்வி என்ன? எங்கே நாம் விழுந்து போனோம்? கிறிஸ்து இயேசுவானவர் வருவதற்கான நோக்கம் என்ன? கர்த்தர் பெரிய நோக்கத்தை வச்சிருக்காரு. ஆனால் ஏதோ ஒன்று நடந்திருக்கிறதுக்கு முன்பதாக அதன் மூலமாக கர்த்தர் என்ன செய்கிறார்? இந்த உலகத்தை திரும்ப தனக்குள்ளாக மீட்டுக்கொள்ளும்படியாக இயேசு கிறிஸ்துவை அனுப்பியிருக்கிறார். அப்படின்னா அதுக்கு முன்னாடி நடந்தது என்ன? எனவே நம்ம எங்கே ஆரம்பிக்கணும்? எங்கே வேதாகமம் ஆரம்பிக்கிறதோ அங்கே தான் ஆரம்பிக்கணும். சுவிசேஷத்தை ஆரம்பிக்கிறோன்னு அங்கே தான் ஆரம்பிக்கணும்.